செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் சிறுத்தை உலா வருகிறது என்ற வீடியோ அடிப்படையில் சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொதுமக்கள் சப்தம் எழுப்புவதால் சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மயிலாடுதுறை ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் சப்தம் எழுப்புவதால் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செல்லப்பா வழங்கிட கேட்கலாம். செல்லப்பா வணக்கம். மேலும் விவரம். மயிலாடுதுறையில் சிறுத்தை ஒன்று உலா வருவதாக வீடியோ வெளியான நிலையில் அந்த சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக மயிலாடுதுறை ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் சப்தம் எழுப்புவதால் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் சப்தத்தால் சிறுத்தை இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, அதாவது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில வந்து கடந்த 3 நாட்களாக வந்து சிறுத்தை வந்து பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் இருக்காங்க. மயிலாடுதுறைக்கு உட்பட்ட கோலைநாடு பகுதி செம்மங்குளம் பகுதியில் வந்து கடந்த 2ஆம் தேதி அன்று வந்து சிறுத்தை நடமாட்ட தகவலின் அடிப்படையில் வந்து காவல்துறையினர் வனத்துறை தீயணைப்புத்துறையினர்கள் வந்து சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாங்க. சிறுத்தை வந்து கண்காணிக்கக்கூடிய கேமராக்களும் பொருத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில வந்து நேற்றைய தினம் வந்து சிறுத்தையானது ஆரைக்கானபுரம் பகுதியில வந்து நடமாடுவதாக பெறப்பட்ட தகவலை அடுத்து அங்கு வந்து வனத்துறை வந்து முகாமிட்டு சிறுத்தை கால் தரம் பதிவானதை கொண்டும் ஆரைக்கானபுரம் பகுதி முழுவதும் உறுதியாக சிறுத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தாங்க. சிறுத்தை புலியை பிடிப்பதற்காக வனத்துறை வன உயிரின காப்பாளர் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்தும் அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்கான அனுபவம் உள்ள பணியாளர்கள் வந்து கள தணிக்கையை மேற்கொண்டு வந்தாங்க. சிறுத்தை நடமாட்டம் உள்ள செம்மங்குளம் ஆரைக்கானபுரம் இப்ப இன்று சித்தர்காடு பகுதியில் இருப்பதாகவும் தகவல் வந்ததற்கு இந்த 3 பகுதிகளிலும் வந்து 16 தனியாங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் வந்து சிறுத்தை பிடிப்பதற்காக வந்து கூண்டுகளும் வந்து ராட்சச கூண்டுகள் வந்து வச்சிருக்காங்க. சிறுத்தையை பிடிப்பதற்கு 13 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க சிறுத்தை இருப்பது. பொதுமக்கள் யாரும் வந்து இதை பற்றி அச்சப்பட வேண்டாம் என்று வந்து மாவட்ட நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து வன அலுவலர்கள் வந்து பணியாளர்கள் வந்து சிறுத்தை நடமாட்ட பகுதியில் வந்து சிறுத்தை பிடிக்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வந்து ஊர் பொதுமக்கள் அப்பகுதியில் இருக்க பொதுமக்களுக்கு கூட்டமாக கூடி சத்தத்தை எழுப்பியும் சிறுத்தை பிடிக்க மேற்கொள்ளும் பணிகளுக்கு வந்து இடைவெளி ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து பொதுமக்கள் வந்து சிறுத்தையை பிடிக்க மேற்கொள்வதற்கு வனத்துறையிடம் மற்றும் காவல்துறைக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு வந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வந்து கேட்டுக்கொண்டுள்ளார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.